ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுவாரஸ்யமான தாள்களை பார்க்க போகிறோம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் ஒரு அதிபயங்கரமான நாளானது வர இருக்குது. ஆக்சுவலி 850 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சூப்பரான அதிசயம் நடக்கிற மாதிரி கிரகநிலைகளோடு அந்த ஒரு அதிசயமான நாள் மார்ச் மாதம் வர இருக்குது. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 18ஆம் நாள். அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதம் பிறந்து 4ஆம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டிங்களா, இந்த புதன்கிழமை அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பங்குனி மாதத்தில் புதன்கிழமை வரக்கூடிய புத அமாவாசை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி ஆல்ரெடி இருக்குது. அந்த பழமொழிக்கு ஏற்ப சக்தி வாய்ந்த நாளில் அமாவாசை திதி சக்தியாக வர்றதுனால இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை காட்டிலும் ரொம்ப சக்தி அதிகம் என்று குறிப்பிடப்படுது. காரணம் என்னென்னா, மார்ச் மாதத்தில் சமீபத்தில் தான் ஒரு மிகப்பெரிய கிரக பயிற்சியான சனி பயிற்சி நடந்தது. அந்த சனி பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு அமாவாசை. அதனால் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நிறைய பாசிட்டிவ் சைன் வெளிவரும். அதோடு கிரகங்களிடையே நிறைய யோகங்களும் உருவாகும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன மாதிரியான பலன்கள் இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் நான் சொல்லக்கூடிய இந்த சில பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறும். அதுவும் தீராத கஷ்டங்கள் இருந்ததுன்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அதுக்காக இந்த அமாவாசையில் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறது எப்படி ஈஸி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பரிகாரத்தை இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல பரிகாரத்தை பார்க்கலாம், அதுக்கப்புறம் பலனை பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாகவே உங்களுடைய வாழ்வில் தீராத கஷ்டம் என்று ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க, எவ்வளவோ வேண்டுதல்களை நிறைவேற்றியிருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக தான் இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்கிறத சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு தூங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்த சித்திரை அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பான். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது, கஷ்டம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உதாரணத்துக்கு திருமணமாக வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, இல்லை மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா, எது வேண்டும் என்றாலும் இந்த இறைவனிடம் கேளுங்க, முன்னோரிடம் கேளுங்க, குலதெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் இது. செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இந்த அமாவாசை பரிகாரம். அமாவாசை அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வர வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். அமாவாசையிலிருந்து தினமும் அந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. ஸோ இந்த அமாவாசையில் இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குங்க. தினம் தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க. அடுத்த அமாவாசை நாளன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்து இருக்கும் அல்லவா, அந்த அரிசியோட 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியோட
அரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுக்கலாம். இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள். உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலித்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. ஆக்சுவலி முன்னோர்களையும் குலதெய்வத்தை நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வதாக தான் இது அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு இந்த அமாவாசையில் செய்து பாருங்கள். உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இதுதான் பரிகாரம். இதை தொடர்ந்து இப்போ உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதிரடியாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையானது சந்தோஷம் நிறைந்த ஒரு அமாவாசையாக இருக்க போகுது. வேலை வியாபாரம் எல்லாம் சீராக எப்போதும் போல நடக்கும். அதோடு நீங்கள் உற்சாகத்தோடு இருப்பீங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் சைன் உருவாகும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆன்மீக சார்ந்த வழிபாடு செய்கிறது மனதிற்கு அமைதி தரும். மெயினாக சுப செலவுகள் நிறைய ஏற்படும். அந்த சுப செலவுகள்லாம் பண்ண வீட்டில் மகிழ்ச்சியானது தாண்டவமாடும். ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை இந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் யாரையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் அறிந்தவர்கள் நீங்கள் ஒரு சிறு திரும்பும் பல்குத்த உதவு என்பதனை உணர்ந்து அதை எடுத்து வைப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி அமாவாசையிலேருந்து சிறப்பு பலன்களாக இதெல்லாம் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஃபஸ்ட்டு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு சக பெண் ஆண் ஊழியர்களிடம் உங்கள் குடும்ப விஷயத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வேலைக்கு போகக்கூடிய இடத்துல வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு இருக்கணும். உங்களை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்கக்கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயத்தை பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடாது. இந்த அமாவாசையில் ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அவங்க உங்கள் கூட நல்லா க்ளோஸாக இருக்காங்க, சொன்னால் எதுவும் ஆகாது, நம்ம மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எதுவும் சொல்லாதீங்க. உங்களுடைய மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள்கிட்ட மனவிட்டு பேசுங்க. இல்லைனா உங்கள் மனசுக்குள்ளேயே கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லுங்கள். ஆனால் உங்கள் குடும்ப விஷயத்தை ஊழியர்களிடம் நீங்கள் எதையும் ஷேர் பண்ணக்கூடாது. மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொந்த தொழிலில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழில்நுட்பத்தை புகுத்தி உங்கள் தொழிலை வேறு லெவலுக்கு கொண்டு போகணும். இதுக்கு முன்னாடி தொழிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருந்திருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் தொழிலில் எது பண்ணாலும் முன்னேற்றம் இருக்கும். அதற்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு இப்போ அமையுது. அப்புறம் கணவர் வீட்டு உறவினர் போவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்து வந்ததில் அதெல்லாம் அகலோ. கணவருடைய பேச்சு அர்த்தமுள்ளதாக உணர்வீங்க. ஸோ அந்த பேச்சு உணரும்போது அதற்கேற்ப நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பெரிய விஷயமே. அதனால் உங்கள் உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அப்புறம் கலைஞர்களுக்கு புதிய நபர் உங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள். அதை பண்ணும்போது அந்த சிபாரிசை ஏற்று உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுங்க. அப்புறம் மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து தானாகவே மற்றவருடைய தூண்டுதல் இன்றி இந்த அமாவாசையிலிருந்து படிக்க துவங்குவீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு சக்தி. அப்புறம் உடல் நலத்தில் கவனம் தேவை. வெளியிடங்களில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். மீறி உட்கொண்டிங்கன்னா அதனால் உடலுக்கு ஆபத்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிரகங்களால் கிடைக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.